மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முதலைக்குளம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ரவிச்சந்திரன், வணக்கம். இந்த மீன்பிடி திருவிழாவின் சிறப்புகள் என்ன? கள தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ளது முதலைக்குளம். இந்த ஊரில் அமைந்துள்ள கண்மாய் அருகில் கம்ப காமாட்சி 18ஆம் படி கருப்புசாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை வணங்கும் பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு நேர்த்தி கடனுக்காக ஒவ்வொரு ஆண்டும் பல வகையான மீன் குஞ்சுகளை இந்த கண்மாயில் வாங்கி விடுவது வழக்கம். அந்த கண்மாயில் தண்ணீர் வற்றிய பின்னர் அந்த கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடத்துவது அந்த கிராம மக்கள் வழக்கமாகும். இதனைத் தொடர்ந்து மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வேன், ஆட்டோ போன்ற வாகனங்கள் வந்து அந்த கோயிலில் குவிந்தனர். இன்று காலை அதிகாலையில் 3 முறை வானத்தில் வெடி வெடித்த பின்னர் கண்மாய்க்கரையில் காத்திருந்த பொதுமக்கள் கும்பலாக இறங்கி ஆர்வத்துடன் மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, ரோகு உள்ளிட்ட பல்வகையான மீன்களை அள்ளி சென்றனர். இந்த கடலில் உள்ள மீன்களை பிடித்து சாப்பிட்டால் இறைவனுடைய பிரசாதம் தங்களுக்கு கிடைப்பதாக இந்த பகுதி மக்கள் நம்பி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரவிச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.